ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரான்ஸு காப்பர் வெசல்ஸை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதை என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லுவள். ஸோ அதை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் எடுத்துட்டுருக்கேன். இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி தான் நம்ம இப்போ அந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் பிரைட் ஆக்கியிருக்கோம். இதில் எந்த டேமரிண்டோ எதுவுமே எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது. கையை ஒன்றுமே பண்ணாது, ரொம்ப சாஃப்டாக நன்னா வச்சுக்கும். ஸோ அதை இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பேஸ்ட்டை அதுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துன்னு கோதுமை மாவு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 ஸ்பூன் சால்ட்டு, 2 வீணாக போன எலுமிச்சம்பழம், காஞ்ச லெமன் தான் இது, ஃப்ரெஷ் லெமன்லாம் கிடையாது. இப்போ நம்ம டர்மரிக் பவுடரை தாண்டி மற்ற எல்லாமே 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது மாத்திரம் 1 ஸ்பூன். அதை இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டரும் மிக்ஸ் பண்ணி திக்கான பேஸ்ட் ஆக்கிட்டு எல்லா வெசல்ஸையும் இப்போ நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டுருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு சில் வாட்டரில் வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணினப்புறம் நம்ம ஒயிட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தோன்னா நல்லா எல்லாமே புது வெசல்ஸ் மாதிரி ஆயிருக்கும். பார்த்தேனாலே உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். நம்ம முதல்ல எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாருங்கள், கோல்டன் கலரில் இருக்குது. காப்பர் டம்ளர்லாம் அப்படியே புது டம்ளர் மாதிரி இருக்குது. எல்லா பிரான்ஸாக இருக்கட்டும் காப்பராக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரி நியூ ஆகிடுறது. ரொம்ப ஈஸி டெக்னிக். கைக்கு எதுவுமே பண்ணாது, ஏன்னா கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக குயிக்காக 5 மினிட்ஸில் நம்ம இந்த எல்லா வெசல்ஸ்லையுமே க்ளீன் பண்ணிக்க முடியறது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில். இப்போ இந்த பாத்திரத்தை பார்த்தேன்னாக்கா பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இது தேய்க்காதது. இப்போ ஜஸ்ட் நான் அப்ளை தான் பண்ணுறேன். இதில் தடவுறேன். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிகிறதா, எவ்வளோ பிரைட் ஆகிடுது. இந்த அப்ளை பண்ண பார்ட்டு, அப்ளை பண்ணாத பார்ட் எவ்வளோ மங்கலாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளீன் வாட்டரில் சில் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டா நல்லா பிரைட் ஆகிடுறது எல்லா வெசல்ஸுமே. மோரோவர் இந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் உள்ள நம்ம நிறையா வச்சுட்டுருப்போம் ஷோ கேஸில். ஒர்க்மேன்ஷிப் உள்ள பிரான்ஸ் எல்லாமே, இந்த பொம்மை எல்லாமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பேஸ்ட்டை வச்சு கையும் ஒன்றுமே பண்ணாது. நமக்கு கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் வீட் ஃப்ளார்னால. இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்க.